குவிக்காக சுட சுட மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? மீன் குழம்பு இன்றைக்கி சட்டியில் செய்யலாம். சட்டியில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, பூண்டு, ஒரு 4 பச்சை மிளகாய், 2 மீடியம் சைஸ் வெங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நான் ஒரு 5 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சி சேர்த்தோன்னா கிரேவி நல்லா திக்காக இருக்கும். தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், நான் காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக சேர்த்துருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்து மசாலாவை நல்லா குக் பண்ணிக்கோங்க. லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அதை நல்லா கரைச்சி உள்ளே சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போது கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கூடவே கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதிச்சதும் ஸ்லோ பண்ணிக்கோங்க. மீன் துண்டுகளை உள்ளே சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா சுட சுட மீன் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.